2 நாளாக சோஷியல் மீடியா ஃபுல்லாக இதுதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோயம்புத்தூரில் நடந்த இன்சிடென்ட். கோயம்புத்தூரில் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஒரு 20 வயசு பொண்ணு, அவங்க பார்த்தீங்கன்னா 3 பேர்த்தினால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டோட காரில் தனியாக இருக்கிறப்போ. ஸோ அந்த 3 பேர்த்த பார்த்தீங்க அப்படின்னா தனிப்படை அமைச்சு போலீஸாக சுட்டு பிடிச்சிருக்காங்க. இவ்வளோ சீக்கிரமாக உண்மையாகவே போலீஸ் இவ்வளோ சீக்கிரமாக அந்த 3 அக்யூஸ்டை சுட்டு பிடிச்சிருக்காங்க அப்படிங்கும் பட்சத்தில் அந்த இடத்துல அவங்களோட பெஸ்ட்டாக அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் சந்தேகமே இல்லை. அந்த 3 அக்யூஸ்ட் யார் அப்படின்னா தவசி, சதீஷ், கார்த்திக். இவங்க 3 பேர்த்துக்கிட்டையும் விசாரணை போயிட்டு இருக்கு. அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு நைட்டு 11 மணிக்கு இந்த சம்பவம் நடந்திருக்கு. காலையில 4 மணிக்கு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அதையும் தாண்டி அந்த ஆண் நண்பரை அடிச்சுட்டு தான் இந்த பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா, 11 மணிக்கு யாரும் இல்லாத இடத்துல அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான். எனக்கு அந்த 3 பேர்த்து நினைக்கிறத விட மத்தவங்க இப்படி பேசுறான் பாத்தீங்களா, இவ்வளவு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவங்களோட தனிமையில இருக்காங்க, அந்த தனிமையை நான் பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் அங்க கை வைக்கிறான் அப்படின்னா அதை நீங்க சப்போர்ட் பண்றானுங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பிரச்சனை நடந்தது, அதுக்கும் இப்படிதான் பேசினானுங்க. தனியா அந்த பொண்ணும் பையனும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு. கோயம்புத்தூர் இப்படி இன்சிடென்ட் நடந்தது, தனியா அந்நேரத்துக்கு அந்த பொண்ணும் பையனும் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தனியா இருந்தாங்க இல்ல அப்படிங்கிற அந்நேரத்துக்கு என்ன பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணல அப்படிங்கிறது 2வது கட்டமா தான் வருது. என்ன பொறுத்த வரைக்கும் தனியா இருந்தா நீ போய் கை வச்சிருவியா? நான் என்ன சொல்றேன்னா, எத்தனையோ பெண்கள் வந்துட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தனியா தான் நடந்து வீட்டுக்கு போறாங்க, இல்ல அவங்க ஃப்ரெண்டோட நடந்து வீட்டுக்கு போறாங்க. அந்த டைம்ல இவங்க தனியா தான் இருக்காங்க. இந்த நேரத்தில் நீயா வெளியே வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஏதாவது அநீதி நடக்கலாமா? இந்த 3 நாயிலையும் பிடிச்சிருக்காங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் 2வது விஷயம். ஆனா இப்படி பேசுறவனுக்கும் இந்த மாதிரி எண்ணம் இருக்கிறவனுக்கும் என்னென்ன தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த மைண்ட் செட் எவ்வளவு மோசமானது, எவ்வளவு டேஞ்சரானது அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. பெண்கள் தேவைப்படுறப்ப எப்ப வேணாலும் வெளியே போலாம், எப்ப வேணாலும் வரலாம் அப்படிங்கிற ஒரு அஷூரன்ஸ் நம்ம தான் கொடுக்குமே தவிர, நீ இந்த டைம்ல போக கூடாது அந்த டைம்ல போக கூடாதுன்னு சொல்றது வந்துட்டு நம்ம வந்துட்டு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு இயலாமையை காமிக்குது. அது யதார்த்தமான உண்மை. ஆனா அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை கொடுக்க தவறிட்டாங்க. இந்த லட்சணத்துல பெண்கள் பாதுகாப்பா இருக்காங்க அப்படின்னு எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. நாட்டிலேயே பெண்களுக்கான மிகவும் பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு உலகம் முழுக்க தெரியும்.